அன்ரிசர்வ்டுல வந்து எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். 1265 இங்க எதுவும் போடலையேடா. எக்ஸ்பிரஸ் இன்னும் வரலையா? ஆனா இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஏடா கூடமா காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த ஆப்ல வந்து அறக்க பறக்க ஓடி வந்தோம். ஜெனரல் இப்போ கூட்டம் ஆயிடுச்சுடா. கைஸ் பேக்ல இருக்க ஜெனரல் வந்து இப்பயே கூட்டம் ஆயிடுச்சு. பாருங்க 2 பேரும் ஓடுறானுங்க பாருங்க, டிடி சீட்டு பிடிக்கிறதுக்காக. கைஸ் நம்மளுக்கு சிக்னல் காமிச்சிட்டாங்க இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடின்னு இருக்கோம். ஹாய் காய்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் பட்டீஸ். ஸோ கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஒரு vlog தான் பண்ண போறோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் தான் கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே பெங்களூர் போகக்கூடிய விளாகை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லாங் விளாக் வந்து நம்ம சேனலில் போடுறோம். ஸோ எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள், நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணி போகலாமாடா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கைஸ் போகலாம். என்ன நடக்க போது தெரியல, போகிற வழியில் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மெட்ரோ. நம்ம இங்கே வந்து இது வழியாக ஏறி நம்ம அங்கே மேலே போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஸோ இப்போ வந்து நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ண போகிறோம். அதனால வந்து நம்ம அப்படியே ஃபோன்லேயே புக் பண்ணிட்டு விம்கோ நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த வியூ பார்க்கும்போது லைக் ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு வியூலாம் இந்த சைடு. இப்போ வந்து நம்ம மெட்ரோ தான் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக விம்கோ நகர் மெட்ரோவில் இருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சென்ட்ரல் புரட்சி தலைவர் ஆஃபீஸ் நம்ம அப்படியே கிளிக் பண்ணி ஜிபே சொல்லி கொடுத்துறானுங்களே, சரியா ஜிபேல போயிடும். நம்ம எங்கே வந்து எந்த வெப்சைட்டில் போனோமோ அந்த வெப்சைட்டில் போன உடனே நம்மளுக்கு டிக்கெட் வந்துடும். ஸோ நம்ம வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அந்த 2 டிக்கெட்டை நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பேக் வச்சுதான் அந்த பேக் வந்து அப்படியே போயிடும். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு. இந்த பக்கம் வாடா. நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஸோ நம்ம எங்க போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ்கர் சொல்லுவான் எங்க போறோம்டா, எங்கடா போறோம். நம்ம இப்போ எங்க போறோம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒண்டர்லாக்கு தான் போயிட்டு இருக்கோம். 2 பேர் மட்டும் இல்ல, ஒரு கேங்கே கிளம்பிட்டோம். ஸோ இந்த பிளான் வந்து ரொம்ப போராட்டங்களுக்கு அப்புறமா ஒரு முடிவான பிளான். அது ஏன் கேக்குறீங்க, போற வழியில சொல்றேன் உங்களுக்கு. பிளான் பண்ணதே ஒரு சுச்சுவேஷன் வந்து என்னாலே வர முடியல. ஆனா அதையும் தாண்டி இப்போ நான் வந்திருக்கேன் இவங்களுக்காக. இவெல்லாம் வரல, ஒரு சண்டை போட்டு வர வச்சேன் இவனை, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து இப்போ நானும் பாஸ்கரா இருக்கோம். இன்னும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போற வழியில வந்து நம்ம கூட ஜாயின் ஆகுறாங்க. ஒருத்தன் வந்து இன்னும் ஒரு 3 ஸ்டேஷன் தள்ளி இருக்கான், அவனை அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இன்னும் ஒரு மொத்தம் 5 பேர் போறோம். இன்னும் 2 பேர் வந்து சென்ட்ரல் வந்துருவாங்க. ஸோ நம்ம அங்கேயே அவனை எல்லாரையும் மீட் பண்ணிட்டு, இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, நம்ம வந்து அன்ரிசர்வ்டுல வந்து எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். அன்ரிசர்வ்ல எல்லாம் எப்படி இருக்கு, கூட்டம் இருக்கா இல்லையா? 6 மணிக்கு 6வது பிளாட்ஃபார்ம் எப்பயும் வந்துருச்சு ட்ரெயின். ஒரு 2 பேரை போடான்னு சொல்லிட்டே இருக்கேன், ஆனா எவ்வளவு போக மாட்டேங்கிறானுங்க. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம். ஸோ அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நம்மளுடைய மெட்ரோ வந்துச்சு. பேக்ல காட்டுறேன் பாருங்க, பார்த்தீங்களா தலைவர். ஸோ இந்த மெட்ரோலாம் நம்ம ஏறி டேரக்டா சென்ட்ரல் போக போறோம். ஸோ இந்த ஸ்டேஷன்ல ஒரு 3 ஸ்டேஷன்ல வந்து நம்ம என்னோட ஃப்ரெண்டு வந்து கபிலன் வந்து ஜாயின் ஆகுறாரு. அவரையும் பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து மெட்ரோல ஏறியாச்சு. ஸோ இந்த மெட்ரோல போயிட்டு ஸ்ட்ரைட்டா போய் நம்ம வந்து சென்ட்ரல்ல வந்து இறங்கிட்டு அங்க போயிட்டு அந்த அன்ரிசர்வ்டு அந்த எக்ஸ்பிரஸோடைய பெனிஃபிட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, அதெல்லாம் போய் பார்க்கலாம். அன்ரிசர்வ் உண்மையாக எனக்கு தெரிஞ்ச அன்ரிசர்வ் மோசமா இருக்கும். ஸோ முன்னாடியும் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ஆகும் தெரியல, இடமா நான் அவன் பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த பையன் எனக்கு சொல்றதே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா வந்து ரிசர்வ்டு பண்ணி போனா நம்ம நம்பிக்கையா போகலாம். அன்ரிசர்வ்ல வந்து ஏடாகுடமா இருக்கும். நான் சொல்லிட்டேன், இவனை ஃபர்ஸ்ட் டைம் அன்ரிசர்வ்ல வரேன், நானும் ஃபர்ஸ்ட் டைம் அன்ரிசர்வ்ல போறேன்.
ஸோ அந்த எக்ஸ்பிரஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு சொல்றேன் சார். ஸ்டார்டிங் இவன் வந்து வந்ததுல இருந்து ஏடாக்கூடம்னு சொல்லின்னு இருக்கான். ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன நடக்கும் தெரியல, எது நடக்கும் தெரியல, என்னென்னமோ சொல்றானுங்க. சம்பவங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப்படியே பாருங்க. ஸோ கைஸ், 3வது ஆளா வந்து நம்ம கூட வந்து இப்போ வந்து கபிலன் வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ கைஸ், இந்த வெண்ணம் அவனால இந்த வெண்ணம் அவனால லேட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இவருக்காக நம்ம ஸ்டேஷன்ல இறங்கி வெயிட் பண்ணிருக்கோம். 7 மணிக்கு வர சொன்னானுங்க. நான் 6:45 வெயிட் பண்றேன். டைம் 8. வரானுங்க, மெதுவா வரானுங்க. ஒன்னு சூஸ் பண்ணா வந்து முன்ன பின்ன ஆகும். அது என்ன பண்றது, விடுங்க பாத்துக்கலாம். அதுக்கு நின்னலவாடா, போக போக தெரியும் இன்னும் எல்லாமே. வாங்க நெக்ஸ்ட் நிற்போம், வெயிட் பண்ணுவோம். சார் அது லேடிஸ் பெட்டி. லேடிஸ் பெட்டி இல்லப்பா, நீங்க லேடிஸ் பெட்டி. அது லேடிஸ் பெட்டிடா, இப்படி வாடா. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்மளுடைய விஐபி வந்து வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம 3 பேர் ஆயிட்டோம். இன்னும் 2 பேர் வந்து சென்ட்ரல்ல போய் பார்க்க போறோம். சென்ட்ரல்ல போய் பார்த்துட்டு இந்த பயணத்தை தொடரலாம். எங்க கூட வாங்க, அல்டிமேட் ஃபன்னா இருக்கும். நம்ம டைரக்டா வந்து சென்ட்ரல் தான். சென்ட்ரல் போயிட்டு இன்னும் நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸை பீட் பண்ணிட்டு டைரக்டா போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு எக்ஸ்பிரஸ்ல போய் ஏறுறோம். ஸோ வாங்க, அடுத்த மெட்ரோ வந்தாலும் ஏறிட்டு சென்ட்ரல் போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், நம்ம வந்து சென்ட்ரல் மெட்ரோக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். சொல்ல போற வழியில எதனாச்சும் ஏடா கூட மாவுன்ட்டு லைட்டா கூட்டத்தை பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவானுங்க. ஒரு மாதிரி அது ஆடினே இருப்பாங்க. ஸோ இப்போதான் நம்ம இங்க வந்து வெளியே அவுட் வச்சுட்டு வெளியே போக போறோம். நான் எதுக்கும் சேவ் பண்ணேன், அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். ஸோ கைஸ், வந்தாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்போ சென்ட்ரல் போயிட்டு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல ஏறி உட்காந்துட வேண்டியதான். இந்த பக்கம் ஸோ கைஸ், அறக்க பறக்க இருக்க சிட்டில இப்போ நம்ம தான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். ஒருத்தன் வந்து இங்க என்னமோ பண்ணினே வரான், என்ன பண்றானே தெரியல. கைஸ், நம்மளோட ட்ரெயினோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:50. ஸோ 10:50 நம்மளோட ட்ரெயின். கைஸ், ஃபைனலி வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். போடா, டிக்கெட் எடுத்துனு. இன்னும் 2 பேர் ஃபோன் பண்ண எடுக்க பண்றானுங்க. உள்ள போயிட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு எதனா ஒரு ஆபத்தான டைம்ல ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணும்போது தான் வேற ஒருத்தருக்கு தொடர்புல இருக்கிறாரு. இந்த பிஸியான டைம்ல யாரு கூட தான் பேசிட்டு இருப்பானுங்கன்னு தெரியல. சீக்கிரமா போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வைங்களேன். எக்ஸ்பிரஸ் வந்து 6th பிளாட்ஃபார்ம்ல வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ அதை போயிட்டு பிடிச்சி அந்த சீட்ல உட்காந்தாதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். இன்னும் 2 பேர் வந்துட்டு இருக்கானுங்க. இன்னும் எங்க இருக்கானுங்க தெரியல. எங்கடா இருக்கானுங்க? ஒருத்தவன் வந்து எக்மோர்ல இருக்கிறானா, இன்னொருத்தர் தலைவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. வந்துருவாரு. நம்ம டிக்கெட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கைஸ், மொத்தம் 5 பேருக்கு வந்து 4 பேருக்கு 4 பேருக்கே வந்து 580 ரூபா வருது. ஸோ பே பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். இந்த எக்ஸ்பிரஸ் கைஸ் நம்ம வந்து போக போறோம். பாலக்காடு எக்ஸ்பிரஸ். எங்கண்ணா நம்ம எக்ஸ்பிரஸ்? ட்ரெயின் நம்பர் பாரு. ஸோ ட்ரெயின் நம்பர் வந்து 1265. 1265. இங்க எதுவும் போடலையாடா? கைஸ், 6வது பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் நிக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா 11வது பிளாட்ஃபார்ம்ல தான் நிக்குதா. நாங்க வெறி கொண்டு வேங்கையாட்டு ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம். ஆன்லைன்ல பார்க்கும்போது 6th பிளாட்ஃபார்ம் தான் காமிச்சுது. ஆனா இப்ப பார்த்தாதான் வந்து 11th தான் நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அதுதான் போயிட்டு இருக்கோம். அதே கன்ஃபார்ம் பண்ணக்காக தான் போயிட்டு இருக்கோம். எக்ஸ்பிரஸ் இன்னும் வரலையா? ஆனா இந்த ஆப்ல வந்து ரொம்ப ஏடாகூடமா காமிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த ஆப்ல வந்து அறக்க பறக்க ஓடி வந்தோம். ஸோ என்ன பண்றது, கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். முன்ன பின்ன அடிக்கடிக்கு வெளியில போயிட்டு இந்த மாதிரி விளாக் போட்டுருந்தா நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால வந்து கொஞ்சம் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்ததும் பெட்டர் தான். ஏன்னா ட்ரெயின் வர மாதிரி இருந்தா அந்த டைம்ல ஓடி போய் 4 பக்கம் போய் 4 பேர் பிடிச்சோம்னா ஏதோ ஒரு சீட் கிடைக்கும். நம்மளுடைய ட்ரெயின் வந்து எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்மா நம்மளுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல வருதுன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம்.
ஒருத்தன் என்ன வந்து சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுருக்கான். இது பாருங்க, சாட் ஜிபிடி இல்ல ஜாட் ஜிபிடி கிட்ட வந்து ட்ரெயின் நம்பர் போட்டு இந்த ட்ரெயின் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். சொல்ல மாட்டேங்குது, நெட்டு கிடைக்கலப்பா, இல்லைன்னா என் செல்லம் சொல்லும். சரியான பண்ணு. இப்போ அவனுங்க வந்து பேசும்போது வந்து நாங்க 6வது பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் 6வது பிளாட்ஃபார்ம் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் இவனுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேட் 6வது பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு போன் பண்றான். டேய் மச்சான் இடத்த புடிச்சிட்டா வாங்கடா, சீடை வாங்கடா. ஆனா அது நம்ம போற வேண்டிய ட்ரெயினே கிடையாது. வேற லெவல் பண்ணு போயிருக்கு. கைஸ் நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தாச்சு. சோ நம்ம இந்த எக்ஸ்பிரஸ்ல தான் போக போறோம். நம்ம வந்து இந்த ஸோ அந்த லாஸ்ட்டுக்கு போய் வந்து அன்ரிசர்ல தான் ஏற வரும். அதுக்காக தான் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம். ஜெனரல் இப்பவே கூட்டம் ஆயிடுச்சுடா. ஸோ கைஸ் பேக்ல இருக்க ஜெனரல் வந்து இப்பயே கூட்டம் ஆயிடுச்சு. ஸோ இப்பதான் 2 பேர் வந்துருக்கானுங்க. நல்லா இருக்கும். நீங்க முன்னாடி வந்து டிக்கெட் எடுத்துட்டு எங்க போறீங்க? நாங்க வந்து 1 hour நிக்கிறோம். ஆனா எந்த ட்ரெயின் எங்களுக்கு தெரியல. அதாவது வந்து ஆன்லைன்ல வந்து 6வது பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் காமிச்சது. அதுக்கு காரணம் யாரு? பாஸ்கர். அதுக்கு கண்ணு தெரியாது ப்ரோ. அவனால கூட்டு வந்து நீ ட்ரெயினுக்கு முன்னாடி கூட்டு வரலாமா சொல்லு? நீங்க சீட்டு பிடிக்க சொன்னீங்க, ஆனா எந்த ட்ரெயின்ல தான் சீட்டு பிடிச்சதுன்னு தெரியல. ஏதோ நாங்க இந்த ட்ரெயின்ல சீட்டு பிடிச்சி வச்சிருந்தோம். அதுதான் எங்களுக்கு என்ன ஆச்சரியனா, சீட்டு புஷ்டான்றாங்க. கடைசியில இந்த ட்ரெயினே இல்லன்றீங்க, அப்புறம் நாங்க என்ன பண்றது? இப்ப இந்த ட்ரெயின் தான் நாங்க ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம். ஃப்ரண்ட்ல போயிட்டு பார்க்கலாம் இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அங்க பாருங்க 2 பேரும் ஓடுறானுங்க பாருங்க, சீட்டு பிடிக்கிறதுக்காக. நாங்கள ஃபேஷன் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்ப இந்த எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஏற போறோம். போயிட்டு ஃப்ரண்ட்ல ஓடுறானுங்க பாருங்க 2 பேர். அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்தா எப்படி ஓடுவானுங்களோ அதை விட மோசமா ஓடுறாங்க गाइस. கடல என்ன गाइस ஹைலைட் பேண்ட் இடுப்புல நிக்கல. சோ வாங்க போயிட்டு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டு உட்காருவோம். गाइस நம்மளுக்கு சிக்னல் காமிச்சிட்டாங்க இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓடின்னு இருக்கோம். நம்ம பசங்க வந்து இடம் புடிச்சிக்கிறானுங்க. சோ இதுதான் வந்து நம்ம போற கோச் அன்ரிசர்வ்டு. வாவ், ஹாய் பாஸ்கர். இது சூப்பர்ரா. பாஸ்கர் போட்டாங்கன்னா ஃபைன் 2000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. நமக்கே ஒரு டவுட், இவங்க கேட்க நமக்கே ஒரு டவுட் வந்துருதுப்பா. என்னதான் கொஸ்டின் பேப்பர்ல கரெக்டா ஆன்சர் பண்ணாலும் இந்த பாத்து எழுதுறவங்க கேட்க டே கரெக்டா எழுதிருக்கியாடா கரெக்டா அந்த மாதிரி கேக்குறானுங்க. ஸோ கைஸ் நம்ம போட்ட பிளான் ஒன்று, ஆனால் நடந்த பிளான் ஒன்று. எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் இது வந்து ஓடி வர பதற்றத்தில் வந்து உங்ககிட்ட சொல்ல. ஸோ நம்ம போகக்கூடிய எக்ஸ்பிரஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:50 தான். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து 9:30க்கே வந்து ஒரு ட்ரெயின் இருந்திருக்கு இந்த ட்ரெயின். ஸோ அதனால் வந்து சரி ஒரு ஆப்ஷன்ஸாக ஓடி வந்தோம். ஸோ இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் வந்து சீட் இருந்ததுன்னா வந்து இதில் ஏறிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 10:15 அந்த 10:50 அந்த ட்ரெயின் தான் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்த உடனே வந்து இந்த இடத்துல சீட் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் நம்ம வந்து இப்போ அன்ரிசர்வ்டில் வந்து ஏறி ஆயிடுச்சு. என்ன ஒரு இதுனா நம்ம எழுந்து போய் வீடியோ எடுக்க முடியல. நம்ம எழுந்து போய் வீடியோ எடுத்தா வந்து நம்ம உட்காந்த சீட்ல வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம அப்படியே வந்து உட்காந்துட்டோம். எக்ஸ்பிரஸ் வந்து போக ஆரம்பிச்ச உடனே நான் வந்து வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து 4:30 4:30 மணிக்கு வந்து பெங்களூரு போய் ரீச் ஆகுது. ஸோ ட்ரெயின் நம்பர் வந்து 16021. ட்ரெயின் தான் வந்து ஸ்ட்ரைட்டா பெங்களூர் போகுது, 4:30க்கு போகுது. ஸோ கைஸ் நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு, செம்ம ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஏறணும்
ஏறி உட்காந்துட்டோம். ஆனா அன்ரிசர்வ்ட்ல கூட்டத்தை மட்டும் பாருங்க. ஒரு சீட்ல மூணு பேர் உட்கார சீட்ல வந்து 5 பேர் உட்கார்ந்து இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு விளாகுக்கு வீடியோக்கு வரீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ப்ரோ ஃபீல் பண்றேன். ப்ரோ ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாரு. பாருங்க, காலை கூட நீட்ட முடியல, அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு உட்கார்ந்து போறோம். நான் என்னென்ன பிளான் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ ஆன் ஆயிட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம அப்படியே இந்த இந்த பாக்ஸ சுத்தி பார்க்கலாம், ஸோ எல்லாமே எப்படி இருக்கு நடந்து போயிட்டு எல்லாமே காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எழுந்து கூட போக முடியல. நம்ம எழுந்து போனா நம்ம இடத்துல வந்து வேற யாருன்னா உட்காந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து வேற வழி இல்லாம வந்து நம்ம இங்கே ஒரு இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நகர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்க. ஆனா அன்ரிசர்வ்ட்ல போறதும் வந்து ஒரு தனியான ஒரு வைபா தான் இருக்கு. கூட்டம் வச்சு அப்படியே தள்ளிப்போ எக்கடி குச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு வரும். அது ஒரு வைப்ல. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, டிக்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 145 ஒருத்தருக்கு. ஸோ நாங்க மொத்தம் 5 பேர் போறோம். இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வீடியோ எடுக்கிறது தெரியல. நம்ம வந்து அன்ரிசர்வ்டு கோச் வந்து இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. இப்பதான் வந்து காத்து வாங்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கோம். இப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா, டைம் காட்டுறேன். 11:10 ஆக போகுது. 11:10 ஆகுது டைமு. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 hours டிராவல் போகுது. இது வந்து இருக்கிற ஸ்டேஷன்ல கிட்ட எத்தனை ஸ்டேஷன் நிக்குது? கிட்டத்தட்ட மோர் தென் ஸ்டேஷன்ல நிக்குது. எல்லா ஸ்டேஷன்லயும் நின்னு அடிச்சு விடு. 15 to 20 வரும்னா பெங்களூருக்குள்ள. ஏன்னா இதே நம்ம ஸோ நிறைய ஸ்டேஷன் வந்து இது நின்று தான் போகுது. அதுதான் லேட் ஆகுது. இப்போ வந்து இங்க இருந்து பெங்களூருக்கு 7 hours டிராவல் பண்றோம். அதுவும் அன்ரிசர்வ்டு கோச்சில பாருங்க காட்டுறேன். ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. இது வந்து நம்மளுடைய நல்ல நேரம் நினைக்கிறேன். அதனால வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. கைஸ் இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 1:13. இப்பயும் வந்து ஸ்டில் நம்ம டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் வந்து நின்று போறதுனால எழுந்து நிக்கலாம்னு பார்த்தா வந்து நம்மளுக்கு இடம் போயிடும். அதனால ஒரே இடத்துல உட்காந்துட்டோம். 1:13னா வந்து ஒரு 3:30 4 o'clock வந்து பெங்களூர் போய் ரீச் ஆகிற மாதிரி ட்ரெயின். கைஸ் கரெக்டா டைம் வந்து பாத்தீங்கன்னா 3:20 ஆகுது. சரி, இது வரைக்கும் நாங்களும் தூங்கலாம்னு ட்ரை பண்றோம். வரவே இல்ல, தூங்கவே முடியல. அதை பாருங்க, தூங்கலாம் ட்ரை பண்ணோம். ஆனா வந்து இடமே கிடைக்கல. இடம் இருக்கு, பட் கம்ஃபர்டபுளா தூங்க முடியல. இன்னும் வந்து எக்ஸ்பிரஸ் போயிட்டே தான் இருக்கு. இன்னும் வந்து ஒரு 1/2 hour 20ல இருந்து 1/2 hourல வந்து நம்ம வந்து பெங்களூர் ரீச் ஆயிடுவோம். யாருமே எழுந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க. ஸோ நாங்களும் வந்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டு பெங்களூர் போயிட்டு பெங்களூர் வந்த இனிமே பார்க்கலாம். 5 minutesல வந்து நம்ம வந்து பெங்களூர் வந்து ரீச் பண்றோம். ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து ரெடி ஆகிட்டு தான் நம்ம வண்டர்லா போக போகிறோம். ஸோ வண்டர்லா விளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல வரும். ஏன்னா இதே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்க. வண்டர்லா விளாக் இன்னும் ஃபன்னாக அல்டிமேட்டாக இருக்கும். அங்கே வந்து என்னென்ன சம்பவம்லாம் நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நிறைய சம்பவம் நடக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கிற 5 பேர் ஒரு விதமான கேஸு. ஒருத்தன் தலை சுத்தலே, ஒருத்தன் வந்து வாந்தி எடுப்பான், இன்னொருத்தன் வந்து நெஞ்சு வலி தின்னுவான், இன்னொருத்த தலை வலி தின்னுவான். நிறைய கேஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸோ கைஸ்
ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ பெங்களூர் ரீச் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம்டா? கரெக்டாக 4 o'clock. 9:15 வந்து சென்ட்ரல் வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. இந்த ட்ரெயின் தான் வந்து காவேரி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் வந்து நம்ம வந்து இறங்கியிருக்கோம். ஸோ வெற்றிகரமாக பல தூக்கத்துல எல்லாரும் ஒரு மாதிரி வந்து திரு முழிப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கம் கலக்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ்ல வந்து ஏன் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணல, ஸ்லீப்பர்லாம் புக் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக் பண்ணுறது வந்து 1 week முன்னாடி தான் புக் பண்ண பார்த்தோம். ஸோ எல்லாமே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ்டு தான். ஸோ ஓகே, அன்ரிசர்வ்ட்லேயே வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து அன்ரிசர்வ்டில் வந்து பெரிய கூட்டம் இல்லை, ஒரு அளவுக்கு ஓகே தான். ரொம்ப சொல்ற அளவுக்கு பெரிய கூட்டம் இல்லை. ஏதோ நாங்கள் வந்த இந்த வீக்கெண்டுன்றதுனால வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால வந்து கொஞ்சம் உட்காந்து போகிற மாதிரி இருந்தது. மற்றபடி அன்ரிசர்வ்டில் வந்து நம்ம தூங்கணும் அப்படின்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கால் கையெல்லாம் எதுவுமே நீட்டவே முடியல. ஸோ ஃபைனலி வந்து நம்ம பெங்களூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வண்டர்லா விளாக்ல வந்து உங்களை பார்க்குறோம். அது இன்னும் ஃபன்னா அல்டிமேட்டாக வேற லெவலில் இருக்கும். ஸோ கடைசி வரை வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வண்டர்லா விளாக்ல உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய், see you.